அக்கா விநாயகர் சதுர்த்தி வசூல். தம்பி நேற்று நாளைக்கு வாண்ணா, அப்புறம் இன்னைக்கு வந்தீங்க? புரியலையாடா? நாளைக்கு வாங்கன்னு அர்த்தம். அத்தா விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கு வந்திருக்கோம். அத்தா அத்தா என்னடா கண்டுக்கவே மாட்டுது? ஏ கிளவி கிளவி, இதுக்கு நாளைக்கு வேணே சொல்லிருக்கலாம். வாங்கடா போலாம். அக்கா விநாயகர் சதுர்த்தி வசூல் இருப்பா வந்துடுறேன். சரிக்கா. அண்ணா அந்த அக்கா காசு எடுக்க தானே பேருக்கு பேர் எழுதிக்கண்ணா. அப்படின்ற? ஆமாண்ணா. சரி எழுதுவோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அக்கா வந்துட்டாங்கடா. இல்லை எந்திரிக்கடா. என்னப்பா என்ன விஷயம்? அக்கா விநாயகர் சதுர்த்தி வசூலுக்கா? அண்ணன் வீட்டுல இல்லப்பா, நாளைக்கு வாங்க. அக்கா அதை முன்னாடியே சொல்லிருக்கலாமாக்கா? ஏன்க்கா இருவரன்னு சொல்லிட்டு போனேன்? அதுவா, அடுப்புல சாப்பாடு வச்சு நான் அதான். சரிக்கா. சரிப்பா நாளைக்கு வாங்க. அக்கா பேர் எழுதிக்கணும். அண்ணா உங்க வீட்டுல வசூல் கேட்கலையாண்ணா? டேய் எங்க வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்கடா. சரி இரு வரேன். என்னடா என்ன விஷயம்? அண்ணா விநாயகர் சதுர்த்தி வசூல்ண்ணா. நாளைக்கு வா. அம்மா விளாண்டுட்டு வரேன். தம்பி சத்த கடைக்கு போயிட்டு வாப்பா. அம்மா காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். தம்பி சத்த டீ தூள் மட்டும் வாங்கி கொடுத்துரு பாப்பா. தம்பி சத்த கடைக்கு போயிட்டு வாப்பா. நான் இன்னும் எந்திரிக்கல. நேரம் இரவு 2 மணி. என்னம்மா நீ? தம்பி கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயேன். ஏ மச்சான் எக்ஸாம் டைம் ஆயிட்டா. பென் இருக்கா? எடுத்துக்கலாம்டா. பென்சிலு திருடிக்கலாம்டா. ஸ்கேலு தூக்கிக்கலாம்டா. ஏன்டா வாங்கிக்கலாம்னு ஒண்ணு இருக்கே, அது வாயிலே வராதா? கடன் வாங்கிக்கலாம்டா. செருப்பால் அடிப்பேன். மூட்டை எக்ஸாமோடா. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு. பெட் எடுத்து எழுத வேண்டியதான். என்ன இருந்தாலும் முட்டை கண்ணை வச்சு நம்மளையே பாக்குறாரு. சரி பொறுமையா எழுதுவோம். பொறுமையாவே எழுதுவோம். A few minutes later. அந்த ஆளு திரும்பிட்டாரா? என்ன இருந்தாலும் வச்ச கண் வாங்காம பாக்குறாரா? இன்னைக்கு எழுதுன மாதிரிதான். அவ்வளவுதான் போச்சு. எக்ஸாம் ஃபைலு தான், ஒண்ணுமே எழுதல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் எடுத்துருவாங்க. ஏ மச்சான் எக்ஸாம் நல்லா ஏனியா? எங்கடா எழுதுறது? அந்த ஆளு கண்ணே சிமிட்டாம என்னையே பாத்துட்டு இருந்தாரு. வெறிக்க விட்டே எடுக்க முடியல தெரியுமா? யாரா? முத்து சாரா? ஆமாண்டா முத்து சார் தான். டேய் அந்த ஆளுக்கு முழிச்சுக்கிட்டே தூங்குற வியாதி இருக்குடா. உன் ஹார்ட் ஒர்க் நேரம் சொல்லிட்டா மச்சான். தேங்க்ஸ் ரா மச்சான். கேக் விட்றா. அன்பு ஒன்றுதான் அனாதை சார். டேய் மச்சான் கோச்சிக்காதீங்க வாடா, உனக்கே ஃபர்ஸ்ட் விட்டுறேன்டா. டேய் நீயும் மாடா. சரி வாங்கடா, 2 பேருக்கு சேர்ந்து விட்டுறேன்டா. வாங்கடா. இப்ப எட்ரா போட்டோ. டேய் நீயும் மாடா. ஏய் நான் யாருக்குமே கேக் விட்டுலடா. நீங்களே பீஸ் போட்டு கேக் எடுத்து இதையாச்சும் சாப்பிடுவோம். இந்த கொசு தொல்லை வேற. மாமா எந்திரிங்க மாமா. என்னாடி? கேஸ் காலி ஆயிட்டு மாமா. கேஸ் காலி ஆயிட்டா நீயும் கொப்பனும் மாறி மாறி பாம்பு போட்டு நிரப்புங்க போங்க. ஆமா விளையாடாதீங்க மாமா, வந்து கேஸ் புக் பண்ணுங்க மாமா. ஐய வரேன் இரு. ஏண்டி என்னாடி மூஞ்சி இது முட்டை காசு மாதிரி? சி போய் நம்பர் எடுத்துறப்ப. நம்பர் சொல்லு. 12 45 78 10. ஏண்டி ஊன்னு சொன்னாதான் சொல்லுவியா நீ? பெரிய தாத்தா ஒழுங்கா நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. சரிங்க 12 45 78. சொன்னதா சொல்லி அப்பா வாய்க்கிற வாயில மிதிக்கிற வாய்க்கிற வாங்கிக்க.
பத்தியா பிளான் வர்றான். அவனுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், வா நம்ம போவோம். A few minutes later. செத்தாண்டா சேகர் இன்னைக்கு. லே வர கேசல. என்ன லட்கி? பிடி சார் லைன்ல நில்லுங்க. ஏய் அது என்னடா பின்னாடி பங்கு முன்னாடி ஆட்டுதாடி சார்? அதுவா முளைச்சிட்டு சார். நாளைக்கு ஃபுல்லா வெட்டிட்டு வரல நான் வெட்டி விட்டுறேன் சொல்லிட்டேன். வெட்டிட்டு வந்துடுறேன் சார். ஏன் தம்பி 11th போனா கெத்த நெக் பட்டன்லாம் போட முடியாதோ? போட்டுடுறேன் சார். நல்லா மூஞ்ச பாரு, நாட்டுக்கோழி முட்டை மாதிரி. மாடியே கேர்ள்ஸ்லாம் அந்த பக்கம் நிக்கணுமா? சார் நான் பையன் தான் சார். தெரியுதுல மூதேவிய, அது என்ன காதுல கடுக்குன்னு. ஏய் ஷர்மி, இவன் என் தங்கச்சி, நம்ம ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. அப்படியே பாப்பா கியூட்டா இருக்கானே, என்ன குரூப் டி? 11th பயோமேக்ஸ் ரி. பாப்பா பேர் என்ன? அனு. சரி நீ கிளாஸுக்கு போ, அக்கா லஞ்ச் பிரேக்ல வந்து பாக்குறேன். பாய்க்கா. பாய். சரி வாடி நம்ம கிளாஸுக்கு போவோம். இங்க பாருடா, ஸ்கூல் உள்ள வந்துட்டு நான் தான் அண்ணன் யார்ட்டையும் சொல்லாத. ஒன்னெல்லாம் எவன்டா அண்ணன் சொல்லுவான்? வாடா போடான்னா அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிருவேன். ஏய் சி கிளாஸ் போடா போட்டுக்கல. ஏய் வீட்டுல கூப்பிடுற வச்சுக்க, இங்கெல்லாம் போட்டுக்கிறோம் கூப்பிடாதடா. சரி அழுவாத, கூப்பிட மாட்டேன் போ. அந்த பயம் இருக்கட்டும். வாங்க நியூ ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட் நேம் என்ன? போட்டுக்கல டீச்சர். செருப்பு பிஞ்சு அம்மாட்ட சொல்றாரு. என்ன ராஜ்குமார், உங்க அப்பா வருவாரா இல்லையா? வருவாரு சார். சார் உள்ள வரலாமா? ஆ நீங்க தான் ராஜ்குமார் அப்பாவா? இல்ல சித்தி. என்னது பார்த்தா தெரியல? ஐயோ பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. உங்க மண்டையை பார்த்தா வெள்ளைக்காக்கா குடும்பத்தோட உட்காந்து கக்கூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவன் மண்டையை பாருங்களா, அவனை போய் மரத்தடியில உட்காந்து படிக்க சொன்னேன், குருவி முட்டை போட்டு போகுது. மண்டையாது முடி வெட்ட மாட்டானா? சார் சும்மா வள கொலன்னு பேசாதீங்க, வந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இருங்க சார், இன்னும் டவுட் இருக்கு. அவனை பெத்தீங்களா இல்ல பேண்டிங்களா? சார் என் புள்ளைய பேண்டு தான் எடுத்தது. அப்பா உண்மையா அவனை பேண்ட் எடுத்துதா? சார் அப்படிலாம் இல்ல சார். ஐயோ சார் மாத்தி சொல்லிட்டேன், என் புள்ளைய பெத்து தான் எடுத்தது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்துக்காக என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. சரி சார் நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். உங்க பையன் ரேங்க் கார்டை பாத்தீங்களா? சார் வீட்டுல 1008 வேலையை விட்டு வந்திருக்கேன், நீங்க எங்கன்னா ரேங்க் கார்டை தொலைச்சு விட்டு என்னைய பாத்துக்கலாம் கேக்குறீங்களா? நியாயமா இது? போங்க சார். சார் நில்லுங்க. அட போங்க சார், தேடி வைங்க அப்புறம் வரேன். ஒப்பனை போட்டு குப்புற அடிக்கா. எனக்கு சாப்பாடு வேணாமா, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்னவா சாப்பாடு வேணாமா? சாப்பாடு வேணாமா? ஏன்டா அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். சென்னையில வேலை பாக்குறப்பலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு அவ்வளவு வருத்தப்படுவேன்டா நானு. உனக்குலாம் எங்க வீட்டு சாப்பாடோட அருமை புரிய போகுது. நீ போமா, அவன் கிடக்கான். எனக்கு சாப்பாடு போடு. என்ன சாப்பாடு? ரசம்பா. நவரா தம்பி, நல்ல ஹோட்டல்ல போவோம்.